வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். ஹுசைனியாஸ் மற்றும் துக்க சபைகளில் பாதுகாப்பை குவைத் அதிகாரிகள் உறுதி செய்கின்றனர். தேசிய காவல் படையின் துணை செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹாசிம் அல் ரிஃபாய் மற்றும் பொது தீயணைப்பு படை தலைவர் மேஜர் ஜெனரல் தலால் அல் ரவுமி ஆகியோர் செவ்வாய்க்கிழமை மாலை ஹுசைனியாக்கள், இரங்கல் மண்டபங்கள் மற்றும் துக்க குழுக்களின் பாதுகாப்புக்கு பொறுப்பான தீயணைப்பு நிலையங்களை ஆய்வு செய்திருக்கின்றனர். தீயணைப்பு குழுக்களின் தயார் நிலையை மதிப்பிடுவது, அவர்களின் பணியின் முன்னேற்றத்தை கண்காணிப்பது மற்றும் தீ தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிப்பதை உறுதி செய்வது இந்த ஆய்வின் நோக்கமாகும். தீயணைப்பு வீரர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கூட்டு முயற்சிகளை பாராட்டிய மேஜர் ஜெனரல் அல் ரூமி பொது தீயணைப்பு படையால் வெளியிடப்பட்ட அறிக்கையில், துக்கப்படுபவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நிலையான சூழலை பராமரிக்க அனைத்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு இடையில் ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் முக்கிய பங்கை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த சுற்றுப்பயணத்தில் பொது தீயணைப்பு படை, உள்துறை அமைச்சகம் மற்றும் தேசிய காவல் படையைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். துக்க காலத்தில் மிக உயர்ந்த தரமான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கள தயார் நிலை மற்றும் கூட்டு ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவத்தை தலைவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றனர். குவைத் காவல்துறையினரால் ஆசிய வெளிநாட்டினரை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் வங்கதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது. குற்றச் செயல்களை கட்டுப்படுத்தும் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக குவைத்தின் உள்துறை அமைச்சகத்தின் குற்ற பாதுகாப்புத்துறை பர்வானியா கவர்னரேட்டின் ஜிலீபல் சுயூக் பகுதியில் ஆசிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் ஒரு கும்பலை கலைத்திருக்கின்றது. வெளிநாட்டினர் மற்றும் விற்பனையாளர்களிடம் இருந்து வந்த புகார்களை தொடர்ந்து பர்வானியா புலனாய்வுத்துறை இந்த கும்பலின் சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்டுபிடித்ததாக அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவிக்கின்றது. இந்த குழு தங்களை துன்புறுத்தவோ அல்லது தீங்கு செய்யவோ கூடாது என்பதற்காக தனிநபர்களிடமிருந்து அவர்களில் பல தெரு விற்பனையாளர்கள் மற்றும் முறைசாரா தொழிலாளர்கள் பணம் கேட்டதாக கூறப்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் ஆசிய வெளிநாட்டவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகும். அவர்களின் பாதிக்கப்படக்கூடிய நிலை மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத சந்தை பகுதிகளில் இருப்பதன் காரணமாக குறிவைக்கப்படுகின்றனர். குழு உறுப்பினர்கள் விற்பனையாளர்களிடம் இருந்து உண்மையான நேரத்தில் பணம் வசூலிப்பதை காட்டும் வீடியோ ஆதாரங்களுடன் கும்பலின் செயல்பாடுகளை புலனாய்வாளர்கள் ஆவணப்படுத்த முடிந்திருக்கிறது. அந்த கும்பல் அந்த பகுதியில் மேற்பார்வை இல்லாததை பயன்படுத்தி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட மிரட்டும் பணம் பறிக்கும் கும்பலை நடத்துவதை அந்த காட்சிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. குவைத்தில் கடுமையான விதிமீறல்களில் ஈடுபட்டதாக கூறி 12 தனியார் மருந்தகங்கள் மூடல். மருந்தியல் தொழில் சட்டம் மற்றும் மருந்துகளின் புழக்கத்தை நிர்வகிக்கும் விதிமுறைகளை கடுமையாக மீறியதை தொடர்ந்து 12 தனியார் மருந்தகங்களின் உரிமங்களை ரத்து செய்து நிரந்தரமாக மூட சுகாதார அமைச்சர் டாக்டர் அகமது அப்துல் வஹாப் அல் அவதி முடிவு செய்திருக்கின்றார். மீறல்களின் தீவிரம் காரணமாக இந்த கடுமையான நடவடிக்கைகள் அவசியம் என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் குடிமக்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பை பாதிக்கும் எந்தவொரு நடவடிக்கைக்கும் அமைச்சகத்தின் பூச்சிய சகிப்புத்தன்மை கொள்கையை அடிக்கோடிட்டு காட்டியிருக்கின்றார். மேலும் இந்த மீறல்களுக்கு பொறுப்பான நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை தொடங்குவதற்காக அமைச்சகம் அவர்களை பொது வழக்குரைஞரிடம் பரிந்துரைத்திருக்கின்றது. இந்த நடவடிக்கை மருந்து சந்தையை ஒழுங்குபடுத்துவதற்கும் தொழில்முறை மற்றும் நெறிமுறை தரநிலைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். மருந்து துறையின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை ஒரு முக்கிய நோக்கமாக முன்னுரிமைப்படுத்தி அனைத்து மருந்து நிறுவனங்களின் மேற்பார்வையையும் சுகாதார அமைச்சகம் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று அமைச்சர் அல் அவதி வலியுறுத்தி இருக்கின்றார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.47 குவைத் தீனார்கள் ஆகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.78 குவைத் தீனார்கள் ஆகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.41 குவைத் தீனார்கள் ஆகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.35 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 280.69 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 982.41 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 400.58 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.